வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 19/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:04, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று மாலை 4:42 வரை, ஏகாதசி பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:54 வரை, மிருகசிரீஷம் பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 3:54 வரை, அமிர்த யோகம் பின்பு காலை 6:03 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:54 வரை, விஷாகம் பின்பு அனுஷம். மேஷராசி நேயர்களை, தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வழக்கு விஷயங்கள் சாதகமாகும். எடுத்த காரியம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி வழக்குகள் சாதகமாகும். பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை வளர்ச்சிகள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் மாற்றங்கள் கிடைக்கும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பேச்சுக்களில் யோசித்து செயல்படவும் மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் ஏற்படும். லாபமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் அனுபவங்கள் கிடைக்கும். திருவாதிரை பேச்சுக்களை குறைக்கவும். புனர்பூசம் தடைகள் விலகும். கடகராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூசம் கடமைகள் அதிகமாகும். ஆயில்யம் தடைகள் விலகும். சிம்மராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். தேகநலன் சீராகும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் வளமான நிலை ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை கூடும். புத்துணர்ச்சியும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். மகம் நினைத்தது நிறைவேறும். பூரம் வருமானம் கூடும். புத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களை, எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆதாயங்கள் கூடும். அலைச்சல்களின் மூலம் மென்மையான நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் ஆதாயங்கள் கூடும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை கடமைகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். மனதில் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை தடைகள் விலகும். சுவாதி கௌரவங்கள் கூடும். விசாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை. மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். நிதானமாக செயல்படவும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நிம்மதியான நாள். அனுஷம் ஆசைகள் பூர்த்தியாகும். கேட்டை அலைச்சல்கள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும்.
பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும், லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூல மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்புகள் கிடைக்கும். உத்திராடம் தடைகள் விலகும். மகர ராசி நேயர்களே, பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் வருமானம் கூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை உருவாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் நிதானம் தேவை. அவிட்டம் கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பிள்ளைகளின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் கடமைகள் கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் சேமிப்புகள் கூடும். சதயம் நிதானம் தேவை. புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மீனராசி நேயர்களை, புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். முக்கிய விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி அலைச்சல்கள் கூடும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.